மொட்டை கூட அடிச்சா கூட பரவாயில்லைங்க, முடி கட் பண்ணி எடுக்கணுமான்னு எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா போயிடுச்சு. வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். போன பிளாக் பார்த்து நம்ம டிடிஎஃப்க்கு தெரியும், இந்த ட்ரெட் லாக்ஸ் எனக்கு பல வருஷம் ஆசை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். என்னாச்சுன்னாங்க, 4 இடத்துல வெளியே போக முடியல, எல்லாம் என்னையே குறுகுறுன்னு பாக்குறாங்க. இங்கேயே இப்படின்னா தமிழ்நாட்டுல எப்படி எல்லாம் இருக்கும்? நாய் எல்லாம் குலைக்கிற அளவுக்கு நம்ம கெட்டப்பு கேவலமா இருக்கு. நம்ம ஊர் நாய்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்து பழக்கம் இல்ல, அதுகளுக்கு எவனோ செம்புதிட வந்துட்டான் நினைச்சு குலைக்குதுங்க. அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சரி வேணாம், இது நமக்கு இது ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சலூனுக்கா கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம். முடியை கட் பண்ணி தான் எடுக்கணும்ட்டாங்க. மொட்டை அடிச்சிடலான்னு ஐடியா பண்ணியாச்சு. மொட்டை கூட அடிச்சா கூட பரவாயில்லைங்க, முடி கட் பண்ணி எடுக்கணுமான்னு எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா போயிடுச்சு. ஏன்டா வாசா அவனுக்கு இப்படிங்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா, என் ஒய்ஃப் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதுவே பெருசு. இப்ப கட் பண்ணி எனக்கு இது ஒரிஜினல் ஹேர்ஸா கொண்டு வந்துடணும். ஒரிஜினல் ஹேர்ஸ் கொண்டு வர முடியலன்னா என்ன பண்றது? மொட்டையை போட்டுருவான். நான் ஆக்சுவலி போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை போடும்போது நம்ம டிடிஎஃப் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு டொனேட் பண்ணியிருந்திருப்போம். இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடி எடுக்கும்போது கேன்சர் பேஷண்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினச்சோம். அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல் இல்லாமல் இது எனக்கும் பயன்பாடு இல்லாமல் போயிடுமோன்னு மனசில் தோடுது. சரி, என்ன நடக்குமோ அதான் நடக்கும். பார்த்து